கரைச்சி பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகள், கமக்காரர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசனம், நெல் கொள்வனவு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. 2026 ஆண்டு சிறுபோக நெற்செய்கை அறுவடைகள் ஆரம்பிக்கின்ற போது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் எங்களுக்கு உரிய காலப்பகுதியில் மானியங்களையும் தந்து உண்மையிலேயே காசுகள் அதுக்குரிய மானிய காசுகளையும் தந்து அதுக்கு பசலைக்கும் பேர்ந்து மானியத்தை குறைச்சி தந்தது வரவேற்கக்கூடிய விஷயம். உண்மையிலே நெல்லை கொள்வனை செய்ய வெளியிலேருந்து வந்து கொள்வனை செய்கிறவங்கள திராசு வந்து உண்மையிலே சில வழியில் ஒரு 2 பேக் வச்சு 3 பேக் வைக்கக்குள்ள வெயிட் குறைய காட்டுது. திராசு உத்தரவாதப்படுத்தப்பட்ட திராசு இல்லை. எங்களோட நாட்டில் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது, எதாவது உற்பத்தியாளர் பாதுகாப்பு சட்டம் இல்லை. அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். உரிய விலை கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இப்பொழுது சிறுபோக அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தனியே நெற் சந்தைப்படுத்தல் சபையாலே கொள்வனவு செய்யப்படுகின்ற நெல்லினுடைய அளவு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே முன்னிய காலங்களிலே அரசாங்கத்தாலே பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு நெற்கொள்வனவுக்காக முற்பணங்கள் வழங்கப்பட்டு பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களும் அந்த நெல்லை கொள்வனவு செய்கிற பொழுது தங்களுக்கு நெல்லை விற்பனை செய்வதற்கு போதிய சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்ற கருத்தும் விவசாயிகளாலே சொல்லப்பட்டது.